அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சனியின் பாதிப்பில் இருந்து தப்பிக்க இந்த செயலை மட்டும் செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். கிரக பயிற்சியிலேயே சனி பகவானின் பெயர்ச்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இவர் மிக மெதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்லக்கூடியவர். இவரை மந்தகன் என்றும் சொல்வார்கள். சனி பெயர்ச்சி வந்தாலேயே என்ன நடக்குமோ என அனைவரும் பயப்படும் அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவது சனியாகும். இதுவரைக்கும் கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் இனிமேல் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். இதில் மிதுனம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகள் மட்டுமே பயனடைய உள்ளன. பரிகாரம் செய்ய வேண்டிய மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து தப்பிக்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பற்றி வாருங்கள் கூறுகிறேன். அனைவருக்கும் எதிர்பார்க்கும் மிக முக்கியத்துவ கிரக பயிற்சிகளில் ஒன்றுதான் சனி பெயர்ச்சி. கடமை, கர்மா, ஒழுக்கம் ஆகியவற்றிற்கு காரணமாக கிரகமாக சனி பகவான் அவர்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சனி பகவானின் இந்த பயிற்சியால் 12 ராசிகளும் குறிப்பிட்ட அளவில் தாக்கம் ஏற்படும். சனி பெயர்ச்சியால் சில ராசியில் நன்மை அடைந்தாலும் சில ராசிகளுக்கு தீமை ஏற்படும். ஆனால் சனியின் கடுமையான தாக்கத்திலிருந்து தப்பிப்பது என பார்க்கலாம். பாதகமான பலன்களை தாங்கள் கூறுவது என்னவென்றால், அதாவது பாதகமான பலன்களின் தாக்கங்களை குறைக்க முக்கியமாக ஆன்மீக பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லது. சனியின் தீய பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க மிக சிறந்த பரிகாரம் அனுமன் சாலிசா படிப்பதாகும். அனுமன் சனி பிடிக்காத தெய்வம் என்பதால் அவரை போற்றி பாடும் சக்தி வாய்ந்த அனுமன் சாலிசாவை படிப்பதால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதிலும் சனி தசை நடப்பவர்கள் இதை மட்டும் படிப்பது மிக சிறந்தது. சனியால் ஏற்படும் மிக கடுமையான சோதனை காலங்களில் இருந்து விடுபட முடியும். இது பல காலமாக முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் மிக சக்தி வாய்ந்த பலன் தரும். ஆக இது முக்கியமான பரிகாரமாகும். அதோடு அனுமனின் பக்தர்கள் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் என கூறப்படுகிறது. சனி பகவானின் மூல மந்திரமான ஓம் பிரீம் பிரீம் பழம் சனேஸ்வரா நம என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் சனி பகவானின் தீய பார்வை தாக்கம் குறைந்து அருள் கிடைக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 40 நாட்கள் சொல்ல வேண்டும். 40 நாட்களில் 19,000 முறை ஜபம் செய்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் சமநிலை அமைதியாகவே இருக்கும். அடுத்ததாக தானம் செய்யுங்கள். எள், நல்லெண்ணெய் ஆகியவற்றை தானம் செய்வதால் சனியின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த பரிகாரம் ஆகும். முக்கியமாக அதிகமாக வேலை செய்பவர்களை சனி பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். சோம்பேறிகளையும் வேறு ஒருவர்களுக்கு உளவு பார்ப்பவர்களையும் சனி பகவான் சும்மாவே இருந்து அவர்களை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அடுத்ததாக சனியின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த பரிகாரமாக இவை இரண்டுமே சனி பகவானுக்கு மிக முக்கியமான பொருட்கள். இவற்றையும் கருப்பு நிற வஸ்திரங்களையும் தானமாக அளிப்பதால் சனி பகவானின் மனம் குளிரும். அதேபோல் எளியவர்களுக்கு உதவி செய்வதும் தானம் வழங்குவதும் மிக சிறந்த பரிகாரமாகும். குறிப்பாக சனி தசையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறந்த நிவாரணமாகவே பார்க்கப்படுகிறது. சனி பகவானுக்கு கரு ஊமத்தம்பூ சாத்தி வழிபடுவது சனியின் ஆதிக்கங்களை பெறுவதற்கான மிக சிறந்த வழியாகும். இது சனி பகவானின் மனதை குளுத்தி அவரால் ஏற்படும் தீய உழவுகளை குறைக்கும். கரு ஊமத்தம்பூ செடி வேர்களை நம்முடன் வைத்திருப்பதாலும் நேர்மறையான விஷயங்களை நடக்க துவங்கும். இந்த பரிகாரத்தை செய்வதால் வாழ்க்கையில் சனியின் தாக்கம் குறைக்க மிக நன்மை தருவதாகவே இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் ருத்ராட்சம் அணிவது. சனி பகவான் மிக சிறப்பாக மிக பெரிய சிவன் பக்தர் ஆவார். அதனால் சிவனை வழிபடுபவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த 7 முக ருத்ராட்சத்தை அணிவதால் சனி பகவானின் ஆசிகளை பெற வைக்கும்.
இது சனி பகவான் தீய ஆற்றல்களை பாதிப்புகளை குறைக்கும். 7 முக ருத்ராட்சத்தை அணிவதால் சனியால் ஏற்படும் நெருக்கடிகள், நிலைகள், சவால்கள் மிக எளிதாக குறைக்கப்படுவதற்கான சிறந்த வழிமுறையாகும். சனி தசை நடப்பவர்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். குறிப்பாக எள் தானம், காக்கைகளுக்கு அன்னதானம் போன்றவற்றை கண்டிப்பாக செய்து வாருங்கள். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலக்கி கொடுப்பார் சனி பகவான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.